ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு அப்படியே நமக்கு வந்துட்டு மட்டன் குழம்போட டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த குழம்பை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயும் ஆயிலும், அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலும் ரெண்டுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலை 2 ஆயிலுமே சேர்த்து ஆட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு பொரிய விட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்லா பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரட்டும். தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா மீதி வந்து நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு கையில் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு வந்த உடனே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து 3/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் கறியை கூட்டியோ குறைச்சோ எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து இதுக்கான மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னுமே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே முக்கியமாக 1 டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா மட்டன் மசாலா 2 சேரும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பீஃப் குழம்பு சேம் ஒரு மட்டன் குழம்போட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 தக்காளியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் தக்காளியை நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி அதோட ஆயில் வந்து மேலே தெளிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ பீஃபை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். பீஃபுக்கு பதிலாக நீங்கள் மட்டனுமே சேர்த்து செய்யலாம், சிக்கனுமே சேர்த்து செய்யலாம். நான் வந்து எலும்பு, ஈரல், பீஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அந்த கறி கூட அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் கறியோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கறி வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வெந்து வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 5 விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கறி கரெக்டாக வெந்து வந்துடும். நீங்கள் வாங்குகிற கறிக்கு தகுந்த மாதிரி விசிலை கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு 6-7 விசிலுக்கு அப்புறம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா ஆயிலெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம தேங்காய் பேஸ்ட்டோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல. பட் குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மல்லியில தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.